18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பாரினுடைய டீ கடை. நம்ம டீ கடையில வழக்கமான டீ, காஃபி, டிஃபன் இல்லாம ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. ஒண்ணா பாப்பா, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அப்படியே நேரம் கோயம்புத்தூருக்கு போனோம். ஒரு குரூப் அண்ணன் எடப்பாடியார் வாழ்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் வாழ்க வாழ்க வாழ்க. என்ன அவர் இந்த பக்கம் வரவே இல்லையே அப்படின்னு யோசிச்சா, நம்ம ஏவா வேலை அண்ணாச்சியோட செந்தில்பால் அண்ணாச்சி வெளியே வந்திருக்காங்க. அவங்கள கடுப்பேத்துறாங்க, அதனால அவங்க அப்படி பேசியிருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேக்ல பாத்தீங்கன்னா, இந்த அரசு போக்குவரத்து கழகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர், ராணிமையம் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கும். கலைஞர் ஐயா வந்து சடக்குன்னு இதெல்லாம் இனி தேவையில்லை, அரசு போக்குவரத்து கழகம் மாத்தினார். அதே மாதிரி இப்போ தெருக்கள் பேர்ல ஊரா இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. போராட்டத்துக்கும் உரிமைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. நம்மளுடைய உரிமை எங்க பறிபோதோ அங்க போராட்டம் நடத்தி ஆகணும். அதுல பிஞ்சு குழந்தைகளுக்கு விதிவிலக்கு இல்லைன்னு இந்த பிள்ளைங்க போராடி இருக்கு. அடுத்து ஒருத்தர், நான் ரொம்ப பயங்கரமான ஆளு தெரியுமா, அப்படியே மழை காலத்துல உட்காந்து கூல் ட்ரிங்க்ஸா சாப்பிடுவேன், வெயில் காலத்துல கண்ணு டீ குடிப்பேன், இப்ப நான் இமயமலைக்கு போறேன் அப்படின்னு போயிருக்காரு. ஏற்கனவே மழை வெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா கேட்கல. இவர் வாட்டுக்கு வண்டி எடுத்து போயிருக்காரு. மேல இருந்து பாறை ஒண்ணு மடபடன்னு வந்து அவர் முன்னாடி என்னையும் பாரு அழகையும் பாரு நின்று இருக்கு. மனுஷன் விக்குனாலும் விரைச்ச மாதிரி இல்ல. இப்போ பாறை 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 அப்படின்னு பிணாத்திக்கிட்டு இருக்காராம். நம்ம கவுண்டருக்குள்ள போறோம். திருவண்ணாமலையில நம்ம முன்னாள் காங்கிரஸ் தமிழ்நாடு தலைவருக்காக இல்லையா KS அழகிரி ஐயா ஆவிய நிக்காக நின்னுட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எலெக்ஷன் வந்துட்டாலே பாஜகக்கு விட ஆயிடும். எங்க போய் எங்க கைய வச்சு என்ன ஆட்டைய போடலாம் அப்படின்னு. அதுக்கு சிக்கனவுக்கு தான் தேர்தல் ஆணையம். சின்னாவினமாகுதியா, என்னத்த பண்றது, அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்ட்டு அவரோடு போறார். தேர்தலில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஆனால் இந்த முறைதான் அவர்கள் கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார்கள். பீகார்ல 55 லட்சம் மக்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று அறிவித்தது தேர்தல் ஆணையம். பீகார் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே வியந்து போனார்கள். 1000 பேர் இல்ல, 5000 பேர் இல்ல, 5 லட்சம் பேர் இல்ல, 55 லட்சம் பேருக்கு தேர்தல்ல வாக்களிக்கிற உரிமை இல்லை ஒரு மாநிலத்தில். ஆனா சென்ற தேர்தலில் அவர்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு ஒரு முகவரி பீகார்ல இருக்கு, அவர்களுக்கு வீடு இருக்கிறது, வீட்டு எண் இருக்கிறது, ஆதார் அட்டை இருக்கிறது, ரேஷன் கார்டு இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் பீகார்ல படிக்கிறாங்க. பல பேர் அரசு பணியில் இருக்கிறாங்க, பல பேர் தனியார் பணியில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் அவர்களுக்கு வாக்கு இல்லை என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்தை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்?
இதற்கான காரணத்தை கேட்டால் இதுவரை தேர்தல் ஆணையத்திடமிருந்து சரியான பதில் இல்லை. நம்ம திருமான இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாஜக எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கும், அதுதான் பாஜக கட்சி. ஏன்னா இலங்கையில தமிழர்களை இது பண்ணும் பொழுதும் அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இப்பயும் பாருங்க, உலகத்துல பல்வேறு இடங்கள்ல சண்டை நடக்கு, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு லைனை மட்டும் சொல்லுவாங்க, இந்தியா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது, இந்தியா முன்னேறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. அங்கே நடைபெறுகிற இனக்கொலை நமக்கு தமிழ் ஈழத்தை நினைவூட்டுகிறது. அங்கேயும் லட்சக்கணக்கான மக்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் என்று ஈவிரக்கமில்லாமல் படுகொலை செய்யப்பட்டார்கள். அங்கேயும் அமெரிக்கா உள்ளிட்ட 22 நாடுகள் சிங்கள பேரின எதேச்சதிகார ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக நின்றார்கள், கைகோர்த்து நின்றார்கள். அதற்கும் அவர்கள் சொன்ன காரணம், LTTE என்பது ஒரு பயங்கரவாத இயக்கம், அதை அழித்தொழிக்கிறோம் என்கிற பெயரில் அந்த இனத்தை அழித்தொழித்தார்கள். இந்த இன அழித்தொழிப்பை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் நாம் எந்த பாகுபாடும் இல்லாமல் கண்டித்தோம். நம்முடைய ஆதரவை ஈழத் தமிழர்களுக்கு வெளிப்படையாக தெரிவித்தோம். ஆனால் டெல்லியிலே ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தும் காங்கிரசுக்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பீடத்திலே அமர்ந்தும் அவர்களின் நிலைப்பாடு மாறவில்லை. அவர்கள் தமிழ் ஈழத்திற்கு எதிராகவும் அல்லது தமிழர்களுக்கு எதிராகவும் இன்றைக்கும் நிற்கிறார்கள். இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம பழைய ஆசிரியர் ஐயா, இப்ப சபாநாயகர் ஐயா அப்படியே போய்கிட்டு இருந்தாங்க. சடக்குன்னு நம்ம ஆளுங்க போய், ஐயா இந்த நதிநீர் இறைப்பு எல்லாமே கிடப்புற போட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்ட உடனே ஆசிரியர்ன்றதுனால கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு பக்குவமா, தம்பி இந்த விஷயத்தை முன்னெடுத்ததே நம்ம கலைஞர் ஐயா தான், ஆனா கிடப்புற ஓட்டது அதிமுக, நீங்க என்னடா எங்க கிட்ட வந்து எங்க கிட்ட இதை கேட்குறீங்க, திமுக கரெக்டா மறக்காம பண்ணிக்கிட்டு இருக்கு, போயிட்டு வாங்க தம்பி அப்படின்ட்டார். அது வந்து கலைஞர் ஆட்சியில கொண்டு வந்தது. அவரு 2011 இருந்து 21 வரைக்கும் 10 ஆண்டு காலம் கிடப்புல போட்டவர். அந்த காலத்துல அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. முதல்ல அந்த கால்வாய் திட்டம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது, எங்க இருந்து தண்ணி வரும், இதெல்லாம் முதல்ல படிக்க சொல்லுங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தண்ணி எங்க இருந்து எடுக்கு, ஏன் எடுக்காங்க, எந்த தண்ணியை பயன்படுத்துறாங்க, எதுக்காக பயன்படுத்துறாங்க தெரியுமான்னு கேளுங்க. இன்னொன்னு, இவ்வளவு நாள் அந்த பெண்டிங் எம்எல் தேரிக்கு போகல, தண்ணி ஏன் போகலன்னு கேளுங்க. அன்புமணி ஐயா வந்தார், நீங்க நல்லா பாடம் எடுக்கீங்க ஐயா, ஒத்துக்கிறேன். ஆனா 1968 இது ஆண்டு கிடையாது, நீங்க ஆட்சி பண்ண இடத்துல இறந்த விவசாயிகளுடைய கணக்கு, நம்பர், எண்ணிக்கை, இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கார். பதில் சொல்லணும்ல, சொல்லுவார். இங்க 1968 விவசாயிகள் 3 ஆண்டுகளில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் உயிரை அவரே எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இது ஒரு செய்தியா வரலையா? மக்களுக்கு இது என்ன ஒரு பொருட்டா இல்லையா? நமக்கு சோறு போடுற விவசாயிகள், கடவுளா நம்ம பாக்குற விவசாயிகள்லாம் இன்னைக்கு இறந்துட்டு இருக்காங்க, தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு என்ன வழி? அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விவசாயத்தை முழுமையிலும் நாசப்படுத்தி விட்டார்கள் திமுக ஆட்சி. வரலாற்றில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக -5% வளர்ச்சி, மைனஸ்ல இருக்கு விவசாயத்தை, வேளாண் வளர்ச்சி தமிழ்நாட்டில். இது காரணம் வந்து விவசாயம்னா என்னன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அன்புமணியை இன்னொரு விஷயத்தை வருத்தம் கலந்த குரல்ல வெளிப்படுத்துற 2019, 21, 24 இந்த 3 தேர்தலையும் திமுக கூட்டணியே ஜெயிக்கு. 2026 ஜெயிச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இருப்பதோ சின்ன இதயம் நொறுங்கி போகாதா அப்படின்னு கேட்காருங்க. திமுகவுக்கு 3 எலெக்ஷன்லயும் அவங்க தான் ஜெயிச்சிட்டு வராங்க. 2019 MP எலெக்ஷன்ல பெரிய வெற்றி, 40 MP இல்ல 39 MP ஜெயிச்சாங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா ஆனார், திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 MP ல 40 ஜெயிச்சாங்க. 2019 ஜெயிக்குது திமுக, 2021 ஜெயிக்குது திமுக, 2024 ஜெயிக்குது திமுக.
2026 இல்லவே கிடையாது, இல்லவே கிடையாது. ஜெயிக்க முடியாது. போதும், ஆண்டது போதும், ஆண்டது போதும். அதனால தப்பி தவறி திமுக ஆட்சியில நீங்க மறுபடியும் விடாதீங்க. விட்டீங்க, நான் என்ன சொல்லியிருக்கிறேன், உன் பிள்ளை, உன் பேர பிள்ளைகள், உன் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம். நேரம் நம்ம புதிய தமிழக ஐயா வராங்க. அவனுடைய பார்வையை கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை, அதாவது ரொம்ப எட்டத்துல இருக்கும். அதாவது இந்த பேரெல்லாம் எடுக்கிறீங்க, ஓகே விட்டுருவோம், வச்சுக்கோங்க. சின்ன சின்ன தெருவுக்கா எடுத்துட்டு பெரிய பெரிய பாலத்துக்கெல்லாம் பேர் வைக்கிய, எடுத்தா எல்லாத்தையும் எடுங்க, இல்லைன்னா பேசாம இருங்க, அப்புறம் நான் களத்துல இறங்கி கண்ணா பின்னான்னு போராடிடுவேன் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. வாஸ்தவம் தானே? ஒட்டு மொத்தத்துக்கு எடுத்துருங்க. இன்னும் குட்டி தெருவில் வந்து ஜாதி பேர் நிற்கிறாங்க, பெரிய சாலைக்கு சாதி பேர் வைக்கிறதா? குட்டி தெரு இருக்குது, அச்சா குட்டி மேஸ்திரின்னு ஒரு தெரு இருந்ததுங்க. அந்த தெரு வந்து எம்ஜிஆருடைய காலத்தில் 1900 வந்து சாதி பேர் நீக்கிறதுக்கு வந்து அந்த பேர் எடுத்தோன்னா மேஸ்திரிங்கிற சாதின்னு சொல்லிட்டு குட்டின்னு வச்சுட்டாங்க. மேஸ்திரி சாதி பேர் கிடையாது, அது ஒரு மேனேஜ்மெண்ட் பேர் தான். உடனடியே கலைஞர் என்ன கேட்டார், குட்டி என்று அழைக்கலாமான்னு சொல்லணும்னா மீண்டும் அப்படி ஆச்சு. ஆச்சுங்களா? திருமலை பிள்ளைன்னு அவங்க ரோடு இருக்குதுங்க, பிள்ளைங்க வந்து திருமலை ரோடு இருக்குது, ஒன்றும் யாருக்கும் இது இல்லை. அதனால் வந்து யாரும் சாதி பேர் வைக்கணுங்கிறது இல்லை. அதாவது குட்டி தெரு சந்து பொந்துங்கிற பேர் எடுத்துகிட்டு பிரதான நேஷனல் ஹைவேஸ்க்கு தலைவர் பேர் வச்ச சாதி பேர் வச்ச எந்த நியாயமாக இருக்க முடியும்? அதனால் நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் இதை வைத்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சமுதாயமாக ஒன்றுபட்ட சமுதாயமாக உருவாகக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி பேர் வைக்கிறதே இந்த சமுதாயம் பிளவு உண்டு விடுகிறது. எனவே இந்த சமுதாயத்தை ஒன்றுபடுத்துறது, எல்லாமே ஒன்றுபடுத்துறது தான் கஷ்டம், பிளவு உண்டாக்குறது ரொம்ப எளிதான காரியம். ஆனால் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 1997 அன்றைய முதல்வர் கலைஞர் அவருடைய தந்தையாருடைய என்ன நோக்கத்திற்காக அந்த கூட்டம் கூட்டப்பட்டது என்று உணர்ந்து இந்த பேர் வைக்கிற கலாச்சாரத்தை முழுமையாக நிறுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாகும். நம்ம செந்தில் பாலாஜி ஐயா வரும்போது கடுப்பேத்துற மாதிரி குரல் கொடுத்தாங்கல்ல, அதே டோனு எடப்பாடி ஐயாவுக்கு கேட்டிருக்கும் போலுக்கு. விட்டார், கையை நீட்டுறாரு, அப்படியே நரம்பு புடைக்க பேசுறாரு. என்ன பேசுறாரு கேளுங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. இன்றைக்கு நடக்கின்ற கூட்டம், இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நடக்கின்ற முதல் எழுச்சி பயண பொதுக்கூட்டம், இது வெற்றி கட்டமா அமைஞ்சிடுது. இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா தெரியும், அண்மையில் நடந்த ஒரு சம்பவம் நம்ம பக்கத்தில் கரூர் மாவட்டத்தில். எதனால் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? ஏன்னா நீங்க அறியாமையில் இருக்கிறீங்க. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த கூட்டம் சரியான முறையில் நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டதாக தகவல். ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல கூட்டம் போட்டாலும் அந்த கூட்டம் வெற்றி பெறும், வெற்றி கூட்டமா இருக்கும். படிக்கட்டில் பயணம், நொடியில் மரணம், எல்லாம் எழுதி போட்டிருக்குது, ஓகே தான். ஆனா நாங்க கால் கடுக்கு நிக்கிறவன் ஒத்த பசு வருது, அதை விட்டுட்டா கால் வலிக்குதே, தொத்திக்கிட்டு போவோம்னு போறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து போங்க ராசாக்கலாம். வேலை செஞ்சு கைகாலெல்லாம் அசதியா இருக்கு, செத்த வண்டியை நிப்பாட்டிட்டு போய் தூங்கிட்டு வருவோம்னு நாற்றம்பள்ளியில் ஒருத்தர் வண்டியை நிப்பாட்டி வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு போயிருக்கான். அங்கடு கூடி ஒருத்தர் நடந்து வந்தவன், எனக்கு கால் வலிக்கல வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவன் வாட்டுக்கு போயிட்டான். வெளியில வந்து பார்த்து வண்டியை கடவுன்னு வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறார். களவாணி போய் தூக்கிட்டு போயிருக்காங்க. சில ஆட்கள் இருக்கிறாங்க, நகை வேணுமா நகை கடைக்கே போய் எடுத்துறது, காசு வேணுமா பேங்க்ல போய் எடுத்துக்கிறது. ஆனா இந்த அளவுக்கு டெக்னிக்கலை யூஸ் பண்ண முடியாத சில பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் வேணாம்ப்பா, ரொம்ப ரிஸ்க். நாம என்ன பண்ணுவோம், இந்த சாக்கடைக்கு போட்ட இரும்பு மூடி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போய் லம்பா போட்டு லம்பா அடிப்போம் அப்படின்னு ராஜஸ்தான்ல ஒருத்தர் அந்த மூடியவா எடுத்துட்டு போய் ஆட்டை போட்டிருக்காரு. ஐயா, சாக்கடை வெளியில வரக்கூடாதுன்ற மூடி இருக்கு, அதை போய் எடுத்திருக்கேயா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை கொண்டே விடுவார் போல் இருக்கு.
வைக்கிறாங்க, பணத்துல கண்ணு வைக்கிறாங்க, சாக்கடை முடியல கண்ணு வைக்கிறாங்க. 2 பேருக்கு அவங்களுடைய 4 கண்ணும் டிரான்ஸ்ஃபார்ம்ல குறு 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 பார்த்துருக்காங்க. சரி என்னமோ விழா நடக்கும் பொழுது திருட்டுக்கரண்ட் எடுக்க நீங்களான்னு பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மா கழட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா என்னையா பண்ண போற அதை வச்சு? செய்கிற வேலையை கொஞ்சம் பதனமாக பாதுகாப்பாக, அதுவும் இந்த வெடிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதீத பாதுகாப்போட செய்யுங்க ஐயா. ஆந்திராவில் தீபாவளி வந்துருச்சுன்னு மரமரன்னு வேட்டு செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு வேட்டு பட்டாசே பெத்திக்கிருச்சு, 6 பேர் இறந்து போனாங்க. உசுறு முக்கியம்ல. மக்களே இங்க வாங்க, ஒரு சம்பவம் நடக்கு. அந்த சம்பவத்தில் இவர் தான் குற்றவாளி அப்படின்னு காவல்துறையும் அவங்கள கைது பண்றாங்க. ஆனா நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க மேல சரியான சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம, சரியான ஆதாரங்களை கொடுக்காம விட்டுறதா நீதிமன்றம் கவலை தெரிவிச்சு அவங்கள விடுவிச்சிருது. அதாவது குற்றவாளிக்கு சாதகமா அப்படின்ற மாதிரி போயிருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க தப்பு நடக்கு, என்னென்ன பண்ணலாம் எங்க சொல்லுங்க அப்படின்னா கரெக்டா எஃப்ஐஆர் போட்ட மாதிரி பதில் சொல்றாங்க. ஒரு கொலை சம்பவம் நடந்துருச்சு, அந்த இடத்துல இருக்கிற ஒரு பொதுமக்கள் வந்து கண்ணால பார்த்த ஒரு சாட்சியா இருந்தாலும் சரி, இல்ல சம்பவ இடத்துல இருந்த ஒரு நபரா இருந்தாலும் சரி, தன் உயிருக்கு அச்சப்பட்டுக்கிட்டு தனக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ இல்ல தன் குடும்பத்துக்கு ஏதாவது நேர்ந்துடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்துல முன் வந்து கோர்ட்ல வந்து ஆஜராக மாட்டாங்க. ஒரு கொலை சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான சாட்சியங்களும் ஆவணங்களும் நிரூபிக்கப்படாத பட்சத்துல அவங்கள நிரபராதின்னு தான் விட முடியும். சாட்சியை கலைக்கிற அளவுக்கு அந்த குற்றவாளிகளுக்கு துணிஞ்சு தெம்பும் வருதுன்னு சொன்னா அது அரசும் நீதித்துறையும் காவல்துறையும் தான் பொறுப்பேற்கும். ஒரு விழிப்புணர்வோட பொதுமக்கள் இருக்கணும், பாதிக்கப்பட்டவர்களும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சரியாக அவங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அனைவருக்கும் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும். எவ்வளவு சட்டங்கள் இயற்றினாலும் கூட இன்னைக்கு குற்றவாளி தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சட்டத்திலும் ஒரு விதிவிலக்கு கொடுத்துட்றாங்க. கீழமை நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ஒருத்தனை குற்றவாளின்னு உறுதிப்படுத்திட்ட பின்னால உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு அவன் நிரபராதின்னு விடுதலை ஆகிறான்னா தப்பு எங்கன்னு எங்களால யோசிக்க முடியல. காவல்துறை அவங்களும் என்ன செய்யணும்னா குற்றம் நடந்த சமயத்தில் சரியான முறையில் விசாரணை செய்து அந்த சாட்சிகள் உண்டாக்கப்பட வேண்டும், சேகரிக்கப்பட வேண்டும். விசாரணை எந்த விதமான பாரபட்சம் இல்லாம, எந்த விதமான அரசியல் குறுக்கீடுகள் தலையீடுகள் இல்லாத விதத்தில் அந்த விசாரணை என்பது நடத்தப்படணும். கொலை குற்றவாளிகளை குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான இருக்கிற குற்றத்தில் ஈடுபட்டவர்களை இப்படி ஒன்று கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கொஞ்சம் நிதானமாக விசாரித்தாலோ நிச்சயமாக ஒரு குற்றவாளி தப்பிக்கவே முடியாது. முதல்ல கரெக்டாக சொல்கிறாங்க, அப்புறம் திரும்பி கோர்ட்டுக்கு வரும்போது அந்த சாட்சிகள் சரியான முறையில் இன்னார் தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியல. குற்றம் சாட்டப்பட்டவர் கட்டாயமாக தண்டிக்கப்பட வேண்டும். இது ஏதோ அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்காக மட்டுமல்ல. சாட்சிகள் சொல்லக்கூடியவங்களுக்கு காவல்துறை தகுந்த பாதுகாப்பு வழங்கினா இது போன்ற வழக்குகளை பெருள் சாட்சியா மாறாம குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இந்த மாதிரி வருங்காலத்துல வராதபடி அந்த கருத்துக்கள் எல்லாம் ஆழ்ந்து காவல்துறை அதிகாரிகள் சேமிச்சு வச்சு இனிமே தப்பிக்க விடாதபடிக்கு வர்றதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குது. அடுத்து அழகிய உலகத்துக்குள்ள போறோம், சிலிக்கு போறோம். அங்க பாலைவனத்துல வேறு பூவா பூத்து கிடக்கு. பாலைவனத்துல இப்படியா பூக்கணும்னு வாய புலந்து நான் மட்டும் இல்லைங்க, நம்ம டீம் மட்டும் இல்ல, அறிவியலாளர்களே வாய புலக்காக அந்த ஜீனை எடுத்துட்டு மற்ற பூவோட சேர்த்து விட்டா இன்னும் நல்லா வளரும்ல. பாலைவனத்திலே வளர்ந்தா இங்க வளராதா? இப்படி ஐடியா பண்ணிருக்காங்க. எங்க போய் முடியும்னு தெரியல. பனியா கொட்டுதுங்க. சொர்க்கத்தை பார்க்கணும்னு கூட்டி போன உடனே மணலியில கொட்டுது அப்படின்னு கேள்விப்பட்டான். ஐயோ அது மணலி இல்லைங்க, மணாலி, குளு மணாலி வெள்ளை கலர்ல கொட்டுதுங்க. ஏங்க சொர்க்கத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதுல
இதுவரைக்கும் நீங்க சாப்பிட்ட சூடான சுவையான பல்வேறு விஷயங்கள் நல்லா இருந்ததா? உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிடுங்க, மற்றதை அப்படியே தூக்கி நைஸா வச்சுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அடுத்த தர்பார்ல ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். மழைவடியும் சொல்றேன், மழை காலங்கள் இருக்கு, வெயில் காலமும் இருக்குது, ரெண்டு மாறி மாறி வருது. அதனால உடல்நிலை அடிக்கடி சரியில்லாம போயிருது. அரசு வழிகாட்டுதலின்படி, மருத்துவர்களின் ஆலோசனைப்படி இருமல் மருந்தோ ஊசியோ போடுங்க. நீங்களே போய் டாக்டரா மாதிரி மருந்தகத்தில் போய் வாங்கி இது பண்ணாதீங்க, அப்புறம் நிலைமை சிக்கலாயிரும். அடுத்த தர்பார்ல இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.